இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர்டி அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் தற்போது ஓப்பன் ஆகி உள்ளது. ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்ளை பண்ணும்போது இமேஜ் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது எரர் ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி டாக்குமெண்ட் சைஸ் கரெக்டாக எப்படி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரூஃப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அதோடய ஹைட் கொடுத்துருப்பாங்க, சைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஃபோட்டோ அப்லோட் பண்ணோன்னே இமேஜ் கேனாட் பி அப்லோடட் பிகாஸ் இமேஜ் சைஸ் நாட் மென்ஷன் அந்த மாதிரி எரர் ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி டைமில் கரெக்டான சைஸில் நீங்கள் இமேஜ் எடிட் பண்ணணும். 100 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி எடிட் பண்ணணும். அதுக்கு கூகுள் சர்ச்சில் போய்ட்டு இமேஜ் சைஸ் ரிடியூசர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா reduceimages.comனு ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ரீசைஸ் ஆன் இமேஜ்னு சொல்லி வரும். அதுக்கு செலக்ட் இமேஜ்னு வரும். எந்த இமேஜுடைய சைஸ் நீங்கள் ரெடியூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிங்க. இதில் அப்லோட் பண்ணி நீங்கள் ஈஸியாக இமேஜுடைய சைஸ் 100 கேபிக்குள்ளே வர மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமேஜை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு இமேஜுடைய சைஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வித் ஹைட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். பர்சன்டேஜ் எதுவுமே எடிட் பண்ணாதீங்க. ஃபார்மேட் ஜேபிஜின்னு இருக்குது. குவாலிட்டி 90% இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 85%, 88% ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் சைஸ் ரெடியூஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 கேபிலேருந்து 7 கேபிக்கு வந்துடுது. டவுன்லோட் இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். அதன் பிறகு இப்போ நான் டாக்குமெண்ட் அப்லோட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஃபைல் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வந்துட்டுது. இந்த மாதிரி வந்துட்டாலே கரெக்டாக அப்லோட் ஆகிடும். அடுத்ததாக நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்த் சர்டிஃபிகேட் அதெல்லாம் அப்லோட் பண்ணணும். இது ஜேபிஜி ஃபார்மெட் தான் இருக்கணும். நாம் யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்டாக இருக்கும். பிடிஎஃப்லேருந்து எப்படி ஜேபிஜி ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு மறுபடியும் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு PDF to JPGன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் PDF to JPGன்னு சொல்லியிருக்கும். அதில் போய்ட்டு செலக்ட் PDF ஃபைல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு எதை கன்வெர்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. பிடிஎஃபாக இருக்கிறது ஜேபிஜி ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். எந்த ஃபைலோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு பிடிஎஃப் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஜேபிஜின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட்டிங் PDF டு ஜேபிஜின்னு வரும். அதுக்கிட்டே டவுன்லோட் ஜேபிஜி இமேஜ்னு இருக்கும். டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன பிறகு நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் அப்லோட் ஆப்ஷனில் போய்ட்டு சூஸ் ஃபைலில் போய் அதை அப்லோட் பண்ணுங்கள். ஒரு எம்பிக்கு அதிகமாக சைஸ் இருந்தாலும் ஃபஸ்ட் இமேஜ் சைஸ் ரெடியூசர் வெப்சைட்டில் போய் சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டுது. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஃபோட்டோ டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.